சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ டேய், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு ப்ளீஸ். நான் போயிடுவா? வேணாம் 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 வேணாம், நீ உள்ள போ, நீ பாத்ரூம் குள்ள போ ப்ளீஸ் போ. வெண்ணிலா, கதவை திறக்க போறியா இல்லையா? இது வரமா? என்னம்மா? எவ்வளவு நேரம் நீ கதவை திறக்க? மோ, இப்ப எதுக்கு கத்துற? கத்துறேன் நான் எவ்வளவு நேரமா நான் தட்டிட்டு இருக்கேன். ஆமா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஏதோ பேச்சு குரல் கேட்டுச்சு. என் மொபைல்ல படம் பாத்துட்டு இருக்கேம்மா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெஸ் மாத்தமா என்னடி படம் பாக்குறது? தள்ளு தள்ளுடி. அம்மா என்னம்மா? அம்மா என்னம்மா? உனக்கு ஜூஸ் கொண்டு வந்தேன்டி. ஐயோ சரி, கொடுத்துட்டு போ. என்னடி இப்படி விரட்டுற? அம்மா, அது நீ தானே என்ன ரெஸ்ட் எடுக்க சொன்ன. இப்படி தொல்லை பண்ணிட்டு இருந்தா நான் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? போ நீ. ஏண்டி, இருக்கிற வேலையெல்லாம் விட்டு உனக்கு ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்தா தொல்லையா தெரியுது அவனுக்கு? ஐயோ சரி நீ போமா, நான் குடிச்சுக்கிறேன், நீ போமா. என்ன இன்னைக்கு நீ இந்த விரட்டுற? ஐயோ இல்லம்மா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணுமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீ போமா. என்ன ட்ரெஸ் சேஞ்ச்? போ. ஒன்னும் புரிஞ்சுக்க முடியல. என் தாகத்தை புரிஞ்சு என் மாமியார் பக்குவமாக ஜூஸை போட்டு கொண்டு வந்திருக்காங்க பாத்தியா? செம்மையா இருக்குமா? ம். ஏன் வெண்ணிலா, அத்தைக்கிட்ட என் பேர் என்ன, நான் எந்த ஊர், இதெல்லாம் சொல்லவே இல்லையா? ஆ, மருமகனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. என்னை பார்த்தா தொடப்பத்தை வச்சு அடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்களாம். நீ என்னை அறிமுகப்படுத்தி வச்சு அவங்க ஆசையை நிறைவேற்றி விட்டுருக்க வேண்டியதானே? உனக்கு சூடு சொரணே கிடையாதா? தொடப்பத்தால அடிக்கிற அளவுக்கு தான் உனக்கு மரியாதை இருக்கு. உன்ன போய் என் புருஷனை அறிமுகப்படுத்த சொல்றியா? எனக்கு சூடு சொரணை இல்லைதான். தொடப்பத்தில் அடிக்கிறதுனா அடிச்சுக்க சொல்லு, எனக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ நீ என்னை அறிமுகப்படுத்தலன்னா வெளியில் போய் அத்தைக்கிட்ட நான் தான் உன் அருமை மருமகன் அப்படின்னு நானே அறிமுகப்படுத்திக்குவா? வேண்டாம். நீ யாருன்னு என் குடும்பத்துக்கும் என் பொண்ணுக்கும் தெரியவே வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. ஏய், போயிடுங்கிற? வீட்டுக்கு வந்த மச்சான வெறுங்கையோட அனுப்புவியா? வேற என்ன வேணும்? ஏமா, நான் என்னத்தை பெருசா கேட்டுற போறேன்? வழக்கம் போல ஒரு பெரிய இடத்துல திருடிட்டேன். போலீஸ் என்ன வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. நான் எங்க போனாலும் மாட்டிப்பேன். அதான் கொஞ்ச நாளைக்கு பத்திரமா பொண்டாட்டி பிள்ளையோட தங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இங்கயா? என்ன சொல்ற நீ? பயப்படாதம்மா, உன் கூட குடும்பம் நடத்தவெல்லாம் இங்கே வரல. போலீஸ் கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு போகணும். எங்கேயாவது நார்த் சைடு போயிடலான்ட்டு இருக்கேன். அங்கே போய் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு கொஞ்சம் பணம் வேணும். பணமா? ஹேய், எதுக்கு இவ்வளோ ஷாக் ஆகிற? உன் தம்பி பேங்கில் தானே வேலை பார்க்குறான். ஒரு 10 லட்ச ரூபாய் கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. 10 லட்சமா? என்ன உளர்ற? உன்னால் முடியலன்னா உன் தம்பிக்கிட்ட நான் கேட்டு வாங்கிக்கிறேன். நீ யாருன்னு என் குடும்பத்துக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றேன்ல. நீ கொடுத்து தான் ஆகணும். நான் உன் புருஷன்னு சொல்லிக்க அவ்வளோ பயப்படுறீல்ல? அப்படி நீ கொடுக்கலன்னு வையேன், நான் தான் உன் மருமகன் அப்படின்னு வெளியில் போய் உங்கள் அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும் என்னை நானே அறிமுகப்படுத்திக்குவேன். யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லு. அது வரைக்கும் நான் வெளியில் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். ஏன்னா பணம் முக்கியம் இல்லை. இதெல்லாம் கரெக்ட்டா ஓவர்லாக் பண்ணுங்க. சரி. அம்மா, விஜி, சார், அஸ்வின் எங்கம்மா? இதோ பேசிட்டு இருக்காரு பாருங்க சார். அந்த செல்வத்துக்கு சரியான பதில் அடி கொடுக்கணும், அதுவும் மரணடியா இருக்கணும். நீங்க என்ன பண்ண சொல்லுங்க சார், நான் பண்றேன். சார், அப்பா வராங்க சார். ஏய் அஸ்வின், என்னாச்சுப்பா? ஒரு நாள் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள அடிபட்டு இப்படி ஆயிருக்கு. பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன். நான் அப்பா, உண்மையை சொல்லு.
யாரோ முகமூடி போட்டு வந்து அடிச்சிட்டாங்க. போதுமா? ரகு, இங்க என்ன பண்ற? போய் உன் வேலையை பாரு. அஸ்வின், இங்க பாரு. யார் உன்னை அட்டாக் பண்ணது? அது தெரிஞ்சா இந்நேரம் நான் சும்மா இருப்பேனா? யாரோ 2 பேரும் முகமூடி போட்டு அடிச்சிருக்காங்கன்னா நீ யாருக்கு என்ன பண்ண? கடைசியா என்ன குற்றவாளி ஆக்கி பார்க்கறதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். டேய், எனக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்றியா? இந்த அளவுக்கு உன்னை அட்டாக் பண்ணிருக்காங்க. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதை எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? இங்க பாரு, இந்த மாதிரி இன்னொரு டைம் நடக்க கூடாது. ஆனா நீ என்ன பண்ணேன்னு தெரிஞ்சாதான் உன்னை அட்டாக் பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதுக்கு தான்டா கேக்குறேன். அதை விடுங்கப்பா, பரவாயில்ல. என்னால இதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு எனக்கு தோணல. விடுங்க, நான் பாத்துக்கிறேன்ப்பா. உங்ககிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த லோன் விஷயம் இருக்குல்லப்பா, அதுல மகா ஹஸ்பண்ட் மிஸ்டர் செல்வம் ரொம்ப அடமெண்டா இருக்காரு. நான் பெரிய அளவுல நம்ம கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கண்டிப்பா 1 crore ஃபண்ட் நமக்கு வேணும். அதை நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும்பா. சொல்லு, நான் என்ன பண்ணணும்? மகாவோட ஹஸ்பண்ட் செல்வம் தான் ரீசெண்டாக தான் எனக்கு தெரியும். மகா உங்களோட சிஷ்யை, உங்களோட ரைட் ஹேண்ட். நீங்கள் அவங்களோட வெல்விஷர். நான் பேசி எதுவும் நடக்க போகிறதில்ல. மகா கிட்ட நீங்கள் பேசணும். நீங்கள் அஃபீஷியலாக செல்வத்தை நம்ம ஆஃபீஸ்க்கு வர வைக்கணும்ப்பா. என்னோட ப்ராஜெக்ட் பற்றி அவர்கிட்ட நேரில் எக்ஸ்பிளைன் பண்ணனா 1 crore லோன் எந்த அளவுக்கு அவசியம்னு அவரும் புரிஞ்சுப்பாருப்பா. எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கப்பா. மகா கிட்ட பேசணும், அவ்வளவுதானே? லீவே போடாத மகா அதிசயமா லீவ் போட்டிருக்கா. நாளைக்கு வரட்டும், நான் பேசுறேன். லேட் பண்ணாதீங்கப்பா, உடனே பேசுங்க. போன்ல பேசினா சரியா இருக்காது. லீவ்ல இருக்கவங்கள இங்க வர வைக்க எனக்கு விருப்பம் இல்லை.